திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த சுற்றுலா வேன் நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் இறங்கியது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜசேகரன். இந்த விபத்து தொடர்பான முழு விவரம். வந்தவாசி அருகே சுற்றுலாவுக்கு வந்த வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை சாலை ஓரத்தில் பள்ளத்தில் இறங்கியது. இது வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் கிராமத்தில் நடந்துள்ளது. இன்று காலை குஜராத்தில் இருந்து சுற்றுலாவுக்காக வந்தவாசி சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களுக்கு கோயில்களுக்கு சென்று வந்து கொண்டிருந்தாங்க. அப்போது காஞ்சிபுரத்தில் கோயிலுக்கு பார்த்துவிட்டு வந்தவாசி வரும் வழியில் வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் கிராமத்து கூட்டிச்சாலை அருகே அந்த சுற்றுலாவுக்கு வந்த வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இறங்கியது. அப்போது அந்த வழியாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் நாகப்பட்டினத்தில் வழியாக வந்து கொண்டிருக்கிறார் அரக்கோணத்துக்கு. அப்போது இந்த வேன் சாலை ஓரத்தில் பள்ளத்தில் இறங்கி வேனில் சிக்கி இருந்தவர்களை மீட்பதற்காக உடனடியாக கீழே இறங்கி அந்த வேனை சாயாமல் இருக்கிறதுக்காக தேசிய மீட்பு படையினர் கயிறு கட்டி உள்ளே இருந்த 20 பேர்களை மீட்டு வெளியே வந்தனர். இதில் 7 பேர் பலத்த காயம் இருந்தனர். அரக்கோணம் அந்த தேசிய பேரிடர் மீட்பு குழு என்ன பண்றாங்கன்னா உடனடியாக அங்கேயே அந்த 7 பேருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்க அவங்களே என்ன பண்றாங்கன்னா அந்த 7 பேரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தகவல் இருந்த வந்தவாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். எல்லாரும் வந்தவாசி சுற்றி இருக்கிற அந்த கிராமத்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த கோயிலுக்கு குஜராத்திலிருந்து இந்த கோயிலுக்கு வந்த பக்தர்கள் விபத்தில் சிக்கியவர்கள் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த வழியாக சென்ற போது உடனடியாக கீழே இறங்கி அவர்கள் 30 பேர் கொண்ட குழுவினர் உடனடியாக கீழே இறங்கி அவர்களை அனைவரையும் கயிறு கட்டி மீட்டு வந்தவாசி அரசு மருத்துவமனையில் அங்கேயே சிகிச்சை செய்து வந்தவாசி அரசு மனைக்கு அனுப்பி வைத்த சம்பவம் அனைவரையும் பாராட்டையும் பெற்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.